ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 14/7/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 046. சரிங்களா? இதில் பாருங்கள், நமக்கு ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள் 0, 1, 4, 5ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள் 0, 4 இது வந்து ஏபியில் பாஸ் ஆகிருக்குது. அதாவது 0 வந்து ஏ போர்டும், 4 வந்து பி போர்டும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஏபிபிசிஏசி பார்ப்போம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், நான் கோடு எனக்கு முக்கியமான நம்பர்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அதில் வராமல் 06ன்னு ஏசியில் வந்துருக்குது. அதாவது ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்க ஏசி மட்டும் பாஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பர் கூட அது வரல. 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன்னா, ஆனால் அது வந்து 54, 45, 44ன்னு இப்படி தான் கொடுத்துருந்தேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 06 அது பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்க நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள் 0.015ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 0 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸு. என்ன 0 வந்து ஏ போர்டில் பாஸு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் 650ன்னு கொடுத்துருந்தேன். அதில் ஒரு நம்பர் ஜஸ்ட்டு ஒரு 4ஆம் நம்பர் மட்டும் வந்திருந்தால் ஒரு பாக்ஸில் வின்னிங் ஆகிருக்கும். ஆனால் அதுவும் ஜஸ்ட் மிஸ் தான். ஆனால் அதை நம்ம கணிக்க முடியாதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 650ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 046ன்னு வந்துருக்குது. அப்படி 4 அந்த இடத்துல 5 பதிலாக 4 போட்டிருந்து ஒரு பாக்ஸு போட்டிருந்தால் மட்டும்தான் அது வின்னிங் ஆகும் ஒழிஞ்சு, மற்றபடி டைரெக்டாக வின்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு வின்னிங் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் 2 வின்னிங் இருக்குது. மற்றபடி வேறு எதுலேயும் வின்னிங் இல்லை. சரி வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி 15/7/2025 ஸ்ரீசக்தி 476க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கெஸிங் என்னங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 1, 3, 4, 7. இதன் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அதிகமாக காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நான் கொடுத்துருக்கிறது பாருங்கள் 0, 1, 3, 4, 7. இதுதான் நான் கொடுத்துருக்குற எனக்கு வந்த கெஸிங்கு. சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் கெஸிங்கு சரியாக வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். நாளைக்கு உண்டான ஏபிபிசிஏசி இது பாருங்கள் 51, 15, 17, 71, 57, 75, 74, 47, 14, 41, 40, 04, 02, 20, 42, 24, 12, 21, 29, 92, 19, 91, 03, 30, 33, 93, 39, 36, 63, 96, 69. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி நம்பர் கம்மியாக கொடுங்கன்னு சில பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக பாருங்கள், அந்த நம்பருக்கு கீழே கோல் கொடுத்துருக்கேன். கம்மியாக போடுறவங்க இதை வச்சு போட்டுக்குங்க. அதுக்கு தான் நான் வந்து எனக்கு முக்கியமான நம்பர்னு நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் இதுலேயும் வரலாம், அதுலேயும் வரலாம், எதில் வேணாலும் வரலாம். இது வந்து எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா?
இதில் எந்த நம்பர் வரணும் எந்த நம்பர் வராதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால தான் 51ன்னு போட்ட இடத்துல ரிப்பீட் பண்ணி 15ன்னு போட்டிருக்கேன். அதில் ஏபியும் வரலாம், பிசியும் வரலாம், ஏசியும் வரலாம். அது எது வேணால் வரலாம், எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரிங்களா? சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாளைக்கு உண்டான 3 டிஜிட்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கை பாருங்கள். 517, 174, 402, 129, 033, 936. இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், கோடு போட்டிருக்கேன். அந்த கோடு போட்டிருக்கிறது நீங்கள் பாக்ஸாக போடலாம் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடலாம் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க. எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. இது ஒரு முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு வெற்றி பெற போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.